மடுகரையில் 90,000 மதிப்பிலான தடை செய்யப்பட்ட குட்கா விற்றவரை போலீசார் கைது செய்தனர். நெட்டப்பாக்கம் அடுத்த மடுகரை மந்தைவெளி பகுதியில் உள்ள பங்க் கடை ஒன்றில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து போதைப்பொருள் தடுப்பு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரமேஷ், நெட்டப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன், சப் இன்ஸ்பெக்டர்கள் வீரபுத்திரன், குப்புசாமி தலைமையிலான போலீசார் மடுகரைக்கு சென்று அந்த பங்க் கடையில் ஆய்வு செய்தனர். அப்பொழுது பங்க் கடையில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து கடையில் இருந்த 90,000 ரூபாய் மதிப்பிலான 75 கிலோ ஹார்ன்ஸ், கூலி, பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் கடை உரிமையாளர் மடுகரை தங்கராஜ் நகரை சேர்ந்த துரைராஜ் என்பவரை கைது செய்து அவர் போதைப் பொருட்களுக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் கள்ளச்சாராயம் தயாரிக்கப்படுவதாக வந்த புகாரை அடுத்து போலீசார் பல்வேறு இடங்களில் திடீர் சோதனை மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் தொகுதிக்கு உட்பட்ட சாவித்ரி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏரிகள் மற்றும் காடுகள் சார்ந்த பகுதிகளில் கள்ள மதுபானம் மற்றும் சாராயம் தயாரிப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனையடுத்து எஸ்பி ராஜசேகரின் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் இளங்கோ தலைமையிலான போலீசார் பல்வேறு இடங்களில் படகுகள் மூலம் சென்று திடீர் சோதனை மேற்கொண்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்திய இன்ஸ்பெக்டரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். காங்கிரஸ் கட்சியின் ஒரு பிரிவான பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் தலைவர் அமுதரசனை கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு பிரச்சனையில் அரியாங்குப்பம் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வனை கண்டித்து இன்று காவல் நிலைய முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் வைத்தியநாதன் எம்எல்ஏ, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உட்பட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் அரியாங்குப்பம் காவல் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறை அதிகாரிகளை கண்டித்தும் ஆட்சியாளர்களை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி கடலூர் சாலையில் அவர்கள் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை கைது செய்தனர். இன்ஸ்பெக்டரை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாநில அளவில் நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் சான்றிதழ் மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி கைப்பந்து சங்கம் சார்பில் மாநில அளவிலான ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டிகள் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் கடந்த 28ஆம் தேதி தொடங்கி நடைபெற்றது. இதில் ஆண்கள் பிரிவில் 25 அணிகளும் பெண்கள் பிரிவில் 12 அணிகளும் கலந்து கொண்டு விளையாடினர். இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் பாரதாசன் அணி 2-0 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது. கருவடிக்குப்பம் ஸ்பைடர் அணி 2வது இடமும் சுதந்திர பறவை அணி 3வது இடமும் பிடித்தன. இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் ஆண்கள் பெண்கள் பிரிவில் முதல் 4 இடங்களை பிடித்த அணிகளுக்கு கைப்பந்து சங்க தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாணசுந்தரம் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். செயலாளர் ரமணி பூபதி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தனர். புதுச்சேரி அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கோவில்களுக்கு பங்குனி உத்திர விழாவிற்கு நன்கொடையாக 75,000 ரூபாயை அந்தந்த கோவில் நிர்வாகத்திடம் வழங்கினார். புதுச்சேரி அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் தொகுதியில் பல்வேறு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். மேலும் கோவில் திருப்பணிகளுக்கு உதவிகளை செய்து வருகிறார். அந்த வகையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுப்பையா நகர் திரௌபதி அம்மன் கோவில், கோட்டைமேடு முருகன் கோவில் மற்றும் தேங்காய்த்திட்டு முத்துமாரியம்மன் பாலமுருகன் கோவில் மற்றும் பல்வேறு கோவில்களுக்கு பங்குனி உத்திரத்தை விழாவினை முன்னிட்டு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அவர்கள் நன்கொடையாக மொத்தம் 75,000 ரூபாயை அந்தந்த கோவில் அறங்காவலர் குழுவினர் வழங்கினார். மேலும் பிசிபி நகர் பகுதியில் உள்ள முத்தாளம்மன் ஆலயத்தின் மேல் பகுதியில் தண்ணீர் கசியாத வண்ணம் கான்கிரீட் தரை போட்டு திருப்பணி செய்து கொடுத்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா, வார்டு செயலாளர்கள் ஜெயக்குமார், பாலு மற்றும் கோவில் நிர்வாகத்தினர், கழக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உடனிருந்தனர். தொடர்ந்து கோவில் நிர்வாகத்தினர் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கனுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மோட்டார் சைக்கிள் திருட்டில் ஈடுபட்ட சிறுவன் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர்.
பாகூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட குருவிநத்தம் பெரியார் நகர் சந்திப்பில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் மேற்கொண்டனர். அப்பொழுது 3 வாலிபர்கள் மோட்டார் சைக்கிளில் வேகமாக வந்து கொண்டிருந்தனர். அவர்களை பிடித்து விசாரித்ததில் வேலூர் மாவட்டம் சைதாப்பேட்டை சுருட்டுக்காரன் தெருவை சேர்ந்த ரமேஷ், சென்னை திருவள்ளூர் பொன்னேரி பகுதியைச் சேர்ந்த திருமலை மற்றும் 17 வயது சிறுவன் என்பதும், இவர்கள் கரிக்கலாம்பாக்கம், பாகூர் ஏரிக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் 3 மோட்டார் சைக்கிள்களை திருடியது தெரியவந்தது. 3 பேரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்த 3 மோட்டார் சைக்கிள்களையும் போலீசார் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள கண்டமங்கலம் ஒன்றியம் அருகே உள்ள நவமால் மருதூர் கிராமத்தில் அரசு பள்ளியில் 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இதில் முன்னாள் மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டு தங்கள் ஆசிரியர்களிடம் பிறம்படியும் காதுகளை திருகும்படியும் செய்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றிய நவமால் மருதூர் பகுதியில் அரசு தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியானது 1925ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு இந்த ஆண்டு 100ஆண்டு விழா கொண்டாடுகிறது. 100ஆண்டு விழாவை முன்னிட்டு பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் ஒன்று கூடும் நிகழ்வு நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த 100ஆண்டு விழாவில் முன்னாள் தலைமை ஆசிரியர்கள், மாணவர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஒன்றிய பெருங்குழு தலைவர் RS வாசன் மற்றும் மாவட்ட கவுன்சிலர் பனிமொழி, செல்வரங்கம், ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த பணியில் படித்த மாணவர்கள் இராணுவம், காவல்துறை, வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு நடைபெற்ற 100ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் தங்களது ஆசிரியர்களுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்ததோடு ஆசிரியர்களிடம் தங்களை பிரம்பால் அடிக்க வலியுறுத்தி பிரம்படி பெற்றுக்கொண்டும் காதுகளை திருகும்படி கேட்டு மகிழ்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் வங்கதேச பயங்கரவாதிகள் போலி ஆதார் கார்டுடன் பதுங்கியிருக்கலாம் என்ற புகார் வந்ததை தொடர்ந்து அனைத்து தொழிற்சாலைகளிலும் ஆய்வு நடத்த தொழிலாளர் துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை தொழிற்சாலை மற்றும் கொதிகலன் கண்காணிப்பு பிரிவின் கண்காணிப்பாளர் முரளி அனைத்து தொழிற்சாலைகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், வங்கதேசத்தை சேர்ந்த சிலர் போலி ஆதார் அட்டைகளை பெற்று தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தங்கியிருப்பதாகவும் அது குறித்து தமிழக போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதுபோன்ற சூழலில் புதுச்சேரியில் உள்ள தொழிற்சாலைகளில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை நியமிப்பதில் விழிப்புடன் கண்டிப்புடன் இருக்க வேண்டும். உங்கள் தொழிற்சாலைகளில் ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பதிவுகளை சரிபார்க்கவும் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது. அப்படி ஏதேனும் வட மாநில தொழிலாளர்கள் என்ற போர்வையில் உரிய பதிவேடுகள், ஆவணங்கள் இன்றி யாரேனும் சட்டவிரோதமாக தங்கியிருப்பது கண்டறிந்தால் உடனே காவல்துறைக்கு தெரிவித்து சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 8000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. புதுவையில் மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக மீனவர்களுக்கு 6500 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. அதேபோல மழைக்கால நிவாரணமாக 3000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இத்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று அரசிடம் மீனவர்கள் வலியுறுத்தி வந்தனர். இதனைத் தொடர்ந்து நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதையடுத்து மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக 8000 ரூபாயும், மழைக்கால நிவாரணமாக 4000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதற்கான அரசாணை வெளியிடப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது தடைக்கால நிவாரணம் 8000 ரூபாயும், மழைக்கால நிவாரணம் 4000 ரூபாயும் வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வணிக நிறுவனங்களுக்கு கட்டாயமாக தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்த நிலையில் தமிழ் கழக நிர்வாகிகள் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரியில் கடைகள், வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளை தமிழ் மொழியில் கட்டாயம் வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அண்மையில் நடைபெற்ற புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது உத்தரவிட்டிருந்தார். இதற்கு நன்றி தெரிவித்து தனித்தமிழ் கழக தலைவர் தமிழ்நாவன் தலைமையில் அதன் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். அப்போது தனித்தமிழ் கழக செயலாளர் சீனு, அரிமா பாண்டியன், புரவலர் குணத்தொகையன் மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உடனிருந்தனர். உருளையன்பேட்டை தொகுதி பாஜக பொறுப்பாளரும் மோடி மக்கள் சேவை மைய நிறுவனருமான பிரபுதாஸ் பிறந்தநாள் விழாவை ஒட்டி 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது.
புதுச்சேரி உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதி பாஜக பொறுப்பாளரும் மோடி மக்கள் சேவை மைய நிறுவனருமான பிரபுதாஸ் தனது பிறந்தநாளை விமர்சையாக கொண்டாடினார். மங்களலட்சுமி திருமண மண்டபத்தில் நடந்த விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா AKD ஆறுமுகம், முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் ஜான்குமார், MLAக்கள் சிவசங்கரன், வெங்கடேசன், அசோக் பாபு, ராமலிங்கம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பிரபுதாஸுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ஏழை எளிய மக்களை தேர்வு செய்து சுமார் 1050 பேருக்கு டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு லேப்டாப், தையல் இயந்திரம், தள்ளுவண்டி, தட்டுவண்டி, பூக்கடை ஸ்டால், ஏர் கூலர், கிரைண்டர், மிக்சி, குக்கர், கேஸ் அடுப்பு, ஹாட் பாக்ஸ், அயன் பாக்ஸ், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு சீருடைகள், விளையாட்டு உபகரணங்கள், பள்ளிக்கூட பேக், நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள், இல்லத்தரசிகளுக்கு புடவைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் மூத்த பாஜக நிர்வாகி இளங்கோ, கல்வியாளர் பிரிவு நிர்வாகி நாகேஸ்வரன் உட்பட பாஜக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். குற்றவாளிகளை மதுக்கடையில் வேலைக்கு வைக்கக்கூடாது என்று கலால் விதிகளில் திருத்தம் செய்து அரசாணை விரைவில் அமலாகிறது. புதுச்சேரியில் சில்லறை மற்றும் மொத்த மதுபான கடைகள், ரெஸ்டோ பார்களுக்கு கலால் துறை அனுமதி தந்துள்ளது. இங்கு குற்றவாளிகள், ரவுடிகள் வேலைக்கு வைப்பதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுவதாக அரசுக்கு புகார்கள் சென்றன. சில மதுபான கடைகளில் உரிமையாளர்களின் பாதுகாப்பு காரணங்களுக்காக இவர்களை ஊக்கப்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் கலால் துறை விதிகளை திருத்தம் செய்து அரசு முடிவு செய்தது. இது தொடர்பாக கலால் துறை மற்றும் போலீஸ் வட்டாரத்தில் கூறுகையில், கவர்னர் உத்தரவின்படி புதுச்சேரி கலால் விதி 1970 படி விதி 14 துணை விதி திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இனி மதுபான கடை உரிமைதாரர் அல்லது அனுமதி வைத்திருப்போர் சட்ட விதிகளின்படி குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்ட எவரையும் பணியமர்த்தக்கூடாது. கலால் துறை செயலர் ஆஷிஷ் மாதேவராவ் மோர் இந்த ஆணையை அனுமதித்துள்ளார். இந்த உத்தரவு அதிகாரப்பூர்வ அரசிதழில் வெளியிட்ட பிறகு விரைவில் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் ஆண்டு தேர்வு விடுமுறைக்கு பின் அரசு பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டு 2025-26 கல்வியாண்டு துவங்கியது. மேலும் மாணவர்களுக்கான புத்தகம் கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் மாணவர்கள் புத்தகமின்றி பாடம் படிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2024-25 கல்வியாண்டு முதல் 1ஆம் வகுப்பு முதல் +2 வரை CBSE பாடத்திட்டம் அமலுக்கு வந்துள்ளது. இவர்களில் 10 மற்றும் 12ஆம் மாணவர்கள் ஆண்டு பொதுத் தேர்வை எழுதி முடித்துவிட்டு தேர்வு முடிவுக்கு காத்துள்ளனர். அதே நேரத்தில் 1 முதல் 9ஆம் மற்றும் +1 மாணவர்கள் ஆண்டு இறுதித் தேர்வு கடந்த 23ஆம் தேதி முடிந்து விடுமுறை விடப்பட்டுள்ளது. இந்த விடுமுறை நேற்றுடன் முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டு 2025-26 கல்வியாண்டு துவங்குகிறது. இதனிடையே இன்று பள்ளிக்கு வரும் மாணவர்களுக்கு இலவச புத்தகம் மற்றும் சீருடை வழங்க வேண்டும். ஆனால் NCERT பாட புத்தகங்கள் பெங்களூருவிலும், தமிழ் பாட புத்தகங்கள் தமிழகத்திலும் கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் வழங்க தாமதமாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பள்ளிகள் திறந்தாலும் மாணவர்கள் புத்தகம் இல்லாமல் பாடம் படிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இன்று துவங்கிய பள்ளிகள் வரும் 30ஆம் தேதி வரை இயங்கும். மே 1ஆம் தேதி முதல் 1 மாதத்திற்கு கோடை விடுமுறை விடப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் சகசர சங்காபிஷேக சிறப்பு வழிபாடு வரும் ஏப்ரல் 11ஆம் தேதி நடைபெறுகிறது. புதுச்சேரியில் பழமை வாய்ந்த மணக்குள விநாயகர் கோவிலில் கடந்த 2015ஆம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதன் 10ஆம் ஆண்டு நிறைவை ஒட்டி வரும் 11ஆம் தேதி மணக்குள விநாயகர் கோவிலில் சகசர சங்காபிஷேகம் சிறப்பு வழிபாடு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதையொட்டி வரும் 7ஆம் தேதி முதல் அனுக்ஜை, விக்னேஸ்வர பூஜைகள் சிவாச்சாரியார்களால் நடத்தப்பட உள்ளன. வரும் 9ஆம் தேதி காலையில் கோபூஜையும் மாலையில் உற்சவருக்கான சிறப்பு பூஜையும் நடைபெற உள்ளது. தொடர்ந்து லட்சார்ச்சனை நடைபெறும். ஏப்ரல் 10ஆம் தேதி வியாழக்கிழமை முதல் கால யாகசாலை பூஜை தொடங்குகிறது. இதையடுத்து வரும் 11ஆம் தேதி 1008 சகசர சங்காபிஷேகம், யாத்ரா தானம், கலச புறப்பாடுடன் மகா அபிஷேகம் நடைபெறும். அன்று இரவு உற்சவர் வீதி உலா நடைபெறுகிறது. புதுச்சேரி குருமாம்பேட் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவிலில் வசந்த நவராத்திரியை ஒட்டி நடந்த மகா அபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கிற லலிதா நவராத்திரி 29ஆம் தேதி தொடங்கியது. இதையடுத்து ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், குங்குமம், கலசநீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை பச்சை பட்டுடுத்தியும், ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை சிவப்பு பட்டாடை உடுத்தியும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. 7ஆம் தேதி வரை தினம்தோறும் மகா யாகம், மகா அபிஷேகம், மகா தீபாராதனை நடைபெற உள்ளது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகசரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர்.